கிட்டத்தட்ட 100 நாள் இந்த ஒரு பிரச்சனை பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதற்கான முடிவுரையை இன்னைக்கு எழுதலாம் அப்படின்னு வினுஷா முடிவு பண்ணியிருக்காங்க. வாங்க நிக்சன், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சில் தான், எல்லாம் நல்லா போகுது. ஆனால் இது ஃபோன்லேயே கேட்டேன், சாரி கேட்டேன். நான் ஃபீல் பண்ணேன், அதனால் நான் சாரி கேட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன ஃபீல் பண்ணீங்க? அதான் நம்ம அப்படி பேசினேன்ல, அது தப்புன்னு. இல்லை அந்த பிளாஸ்மாவில் போட்டாங்கல்ல, வினுஷாவுடைய பாயிண்டில் அந்த பிளாஸ்மாவில் போட்டாங்களே, அப்போவே அது தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்போவே நேரடியாக மன்னிப்பு கேட்டிருந்துருக்கலாமே. நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா. இல்லை அது பிளாஸ்மாவில் போடும்போது 2-3 அர்ச்சனா விசித்ராலாம் ஒரு மாதிரி ஏதோ பேசுனாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடுச்சு. அர்ச்சனா விசித்ரா மட்டும் பேசலைங்க, ஜோவிகா ரவீனா கூட தான் அது தப்புன்னு சொன்னாங்க. ஆமாம், அதை படித்த உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அங்கே பிளாஸ்மா முன்னாடி என்ன பேசுனீங்க? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஆமாம், அது நான் வேறு மாதிரி மாற்றி பேசினேன். இன்னொன்று என்கிட்ட சாரி வேறு கேட்டதாக வேறு சொல்லி எல்லாருடைய வாயை அடைச்சிட்டிங்க. சாரி கேட்டிங்களா? இல்லை அது அந்த டைம் எனக்கு இது தப்புன்னே எனக்கு தெரில. நான் பேசும்பொழுது நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் அர்ச்சனாக்கா சொன்னதுக்கு பிறகு எனக்கு புரிஞ்சுது. ஏதோ ஒரு அர்ச்சனாக்காவும் விசித்ராமாவும் சொன்னதுக்கு பிறகு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் சரி, இல்லை ஐஷுக்கிட்ட போய் இல்லை வேறு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், நான் ஐஷுக்கிட்ட வேறு மாதிரி பேசினேன். அதான் நான் தப்புன்னு உங்கள்கிட்ட சாரி கேட்டேன்ல. நிக்சன், சாரி கேட்குறதுல குற்றத்தை உணர்ந்து சாரி கேட்கணும். அதாவது இது வெளியில் தப்பாக போயிடுச்சு, இங்கே இருக்கிறவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு அந்த சாரி கேட்டிங்கன்னா அந்த சாரிக்கு வேல்யூவே இல்லையே. அப்படிப்பட்ட சாரி எனக்கு வேண்டாம். இல்லை நான் உணர்ந்துட்டேன், நான் பேசுனது தப்பு தான். இல்லை நான் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்படி தான் பேசுவேன், அந்த மாதிரி பேசிட்டேன். நீங்கள் பேசுகிறதுக்கு கம்பேரிசனோடு பேசுனீங்க. நான் வெளியில் போனால் கூட அது என்னங்க மூஞ்சி சின்னது அந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட்டுக்கு அது ரொம்ப தப்பான ஒரு இதுவாக இருந்தது. அதை உணர்ந்துட்டிங்களா? இல்லை உணர்ந்துட்டேன், இனி நான் அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வினுஷாவுடைய பாயிண்ட் என்னன்னா, பேசியது தவறு, அந்த தவறை தெரிந்த அதே நேரத்தில் பிளாஸ்மா முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா அது உண்மையான சாரி. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, வெளியில் தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற சாரி எனக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற அந்த வாதம் கரெக்டாக இருந்தது. அதற்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் இல்லையே, அப்போ அதை கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம், நான் இல்லை, அதனால தான் நான் வெளியில் அந்த போஸ்ட் போட்டேன். ஏன்னா எனக்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கணும்ல, அதுக்காக தான். இல்லை அதெல்லாம் நான் பார்த்தேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு. சரி, ஓகே. இதேமாரி இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணாத போங்க. அப்படிலாம் நான் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணல. கம்பேரிசன் பண்ணி பண்ணாதீங்க, அதனுடைய வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரிங்க அப்படின்ட்டு